குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி திரையுலகில் சாதித்த நாயகிகள் பலர் உள்ளார்கள். அதில் ஒருவர்தான் நடிகை ஷோபனா. கமலஹாசன் நடித்த எனக்குள் ஒருவன் படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார். அதன் பின்னர் சட்டத்தின் திறப்பு விழா, இது நம்மாளு, பாட்டுக்கு ஒரு தலைவன், சிவா, பொன்மன செல்வன், வாத்தியார் வீட்டு பிள்ளை, எங்கிட்ட மோதாதே, தளபதி, போடா போடி, கோச்சடையான் என பல திரைப்படங்களில் நடித்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமிடம் கடந்த 2006ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார். இதேபோல் சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. இவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம் என பல மொழிகளில் 200க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். பரதநாட்டிய கலையை கற்றுக்கொண்ட இவர் பரதநாட்டிய பள்ளி ஒன்றை இயக்கி இதில் பலருக்கும் இலவசமாக நடனம் கற்றுக் கொடுத்து வருகின்றார். தனக்கு 54 வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் ஷோபனா அதற்கு காரணத்தை கூறியுள்ளார். அதில் அவர், திருமணத்தில் நம்பிக்கையும் இல்லை, இப்படியே இருக்கும் வாழ்க்கைதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். பெண் குழந்தை ஒன்றை ஷோபனா தற்போது தத்தெடுத்து வளர்ப்பது குறிப்பிடத்தக்கது.